வணக்கம். நம்ம சந்தித்து பல வாரங்கள் ஆகிவிட்டன. என்னடா இந்த ஆள் அப்போவே ஏதோ ஒரு கதையை சொல்கிறானே, அப்புறம் காணாமல் போயிட்டானே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் நான் இந்த எபிசோடில் வராமல் இருந்ததுக்கு உங்கள் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்குறேன். இப்போது நம்ம கடைசியாக விட்டது என்னென்னா, கலைவாணர் அப்படிங்கிற ஒரு பெரிய நடிகர். அவர் யார், அவருடைய வீடு, இதெல்லாம் பற்றி தான் நான் இந்த எபிசோடில் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாங்க, நம்ம நாகர்கோவிலில் ஒழுகினசேரி அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போகலாம். இந்த ஒழுகினசேரி ஒரு காலத்தில் ஒரு தனி கிராமமாகவே இருந்திருக்கு. அதற்கு பிறகு நாளடைவில் இந்த நாகர்கோவில் விரிவடையவே ஒழுகினசேரியும் நாகர்கோவிலோட ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. இப்போ நம்ம ஒரு வண்டியில், கார்லேயோ பஸ்லேயோ இந்த ஒழுகினசேரியோட மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கிற போது திடீர்னு இடது பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு. இந்த 1940களில் அந்த காலகட்டத்துக்கே உரிமையாக இருந்த ஒரு ஸ்டைல், அதாவது ஒரு பாணி, ஆர்ட் டெக்கோ அப்படிங்கிற பாணியில் கட்டப்பட்ட ஒரு வீடு. அப்போலாம் சிமெண்ட்டே இல்லாத காலத்தில் முதல்ல நாகர்கோவிலில் சிமெண்ட்டால் கட்டப்பட்ட வீடு. சுற்றி வர பார்த்தா அவ்வளவு ஒரு தோரண வேலைகளும் அலங்கார வேலைகளும் செய்யப்பட்ட காம்பவுண்ட் வால். அதுக்கு உள்ளே போய் பார்த்தோன்னா தனியாக ஒரு மணி மண்டபம் லெஃப்ட் சைடில். அதற்கு பிறகு இந்த பெரிய வீடு. அந்த வீட்டுக்கு பெரிய போர்ட்டிக்கோ, வராண்டா, பெரிய பெரிய காரில் எல்லோரும் அந்த காலத்தில் வந்திருப்பாங்க அப்படின்னு தெரிய வருது. மேலே பார்த்தோன்னா வீட்டுக்கு எல்லாத்துக்கும் மேலே மதுர பவனம் அப்படின்னு பேர் எழுதியிருக்கு. ஆனால் அந்த காலத்தில் இந்த வீடு எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க, எவ்வளவு பெரிய மனுஷங்கள்லாம் இங்கே வந்திருப்பாங்க, எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்க, எவ்வளவு கோலாகலமாக இருந்திருக்கும் இந்த வீடு அப்படிங்கிறது அதை எடுத்து காமிக்கிற மாதிரி இப்போ அந்த வீட்டில் யாருமே இல்லை. ஏதோ ஒரு கோடவுன் ஒன்று அங்கே வாடகைக்கு இருக்குது. அந்த வீடே ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. இதை பார்க்குறச்சே நமக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இந்த வீட்டோட சொந்தக்காரர், இது யார் கட்டினாங்களோ அவர் இப்போ இருந்திருந்தார்னா அவர் நம்மள்ட்ட என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? மனசு சோர்வு அடையவே கூடாது, எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கணும். சிரிச்சிட்டு இருந்தால் தான் நம்ம மனசு ஃப்ரீயாக இருக்கும். அப்போ தான் நமக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோஜனை பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அவர் தான் கலைவாணர் NS கிருஷ்ணன். கலைவாணர் NS கிருஷ்ணன் இந்த ஒழுகினசேரி கிராமத்தில் 1908 வருஷம் பிறந்தார். மிக ஏழ்மையான குடும்பம். அந்த NSல என்கிறதே நாகர்கோவில் தான். அவள் அப்பா பேர் சில புத்தகங்களில் சுடலை முத்து அப்படின்னு சொல்கிறாங்க, சில புத்தகங்களில் சுடலை ஆண்டி பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு சரியாக தெரிய வரல. ஆனால் NS கிருஷ்ணன் இவருடைய பெயர். இவரை பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கு கூட இவங்க குடும்பத்தில் பணக்காசு கிடையாது. அதனால இவர் என்ன பண்ணினார், தானே எழுத படிக்க கற்றுண்டு ஒரு மளிகை கடையில் எடுபிடி வேலை செஞ்சிட்டு இருந்தார். சின்ன பையனாக இருக்கிறச்சையே இவருக்கு சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலைமை. அதனால் அந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ இந்த நாகர்கோவிலுக்கு அடிக்கடி இந்த ட்ராமா கம்பெனியெல்லாம் வரும். இவருக்கு சின்ன வயசுலேருந்தே ட்ராமா கம்பெனியை பார்த்தா ட்ராமாவில் போய் ட்ராமாவை பார்க்கணும், ட்ராமாவில் எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும், அவங்க எப்படிலாம் வசனம் பேசுகிறாங்க, எப்படி பாடுறாங்க, ஆடுறாங்க, எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு இவருக்கு அப்படி ஒரு ஆர்வம். ஆனால் டிக்கெட் வாங்கிறதுக்கு பணம் கிடையாது. அதனால என்ன பண்ணினார், ட்ராமாவும் பார்க்கணும், டிக்கெட் வாங்கிறதுக்கு பணமும் கிடையாது. எப்படி பார்க்கறது? சோடா பாட்டிலெல்லாம் ஒரு தள்ளு வண்டியில் எடுத்துகிட்டு நாடக கோட்டைக்கு உள்ளேயே சோடா பாட்டில் விற்கிறதுக்காக போய் அப்படியே எல்லா நாடகத்தையும் பார்த்துட்டு வந்துடுவாராம். இந்த நாடகத்தெல்லாம் பார்க்கறச்சேயே அவருடைய மெமரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற ஒரு வசனமும் இவர் தலையில் பதிவாயிடுமா. வீட்டுக்கு இவரால் எல்லா பாட்டும் பாட முடியுமா, அவங்க பேசினா மாதிரியே பேசி காமிக்க முடியுமா, அந்த மாதிரி ஒரு கலைஞராக இருந்திருக்கார். 1925 வருஷம் இந்த நாகர்கோவிலுக்கு ஒரு ட்ராமா ட்ரூப் வந்தது. அந்த காலத்தில் பெண்மணிகளே இல்லாமல் பாய்ஸ் கம்பெனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மதுரையிலேருந்து எல்லா ட்ராமா கம்பெனியும் வரும். அவங்க எல்லா இடத்துக்கும் போய் நாடகம் நடத்துவாங்க. அதில் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தான் நடிப்பாங்க, வயதுக்கு வந்த ஆண்கள் நடிப்பாங்க, பெண்மணிகளே இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த கம்பெனிக்கெல்லாம் பாய்ஸ் கம்பெனி அப்படின்னு பேர். அதில் மிக பிரபலமாக இருந்த ஒரு நாடக கம்பெனி TKS பிரதர்ஸோடது. இவங்க 4 பேர். அதில் நமக்கு ரொம்ப பிரபலமாக ஆனவர் ஔவை TK சண்முகம். அவர் பேரில் இங்கே சென்னையிலையும் ஒரு ரோடு இருக்குது, நாகர்கோவில்லையும் ஒரு ரோடு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அதுதான் அவங்க சொந்த ஊராக இருந்திருக்கு. இந்த TKS பிரதர்ஸ் இவங்க 4 பேரும் அங்கே இருந்தபோது இந்த ட்ராமாலாம் நடத்தியிருக்காங்க. ட்ராமா நடத்துகிற போது
இந்த தரகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வருவாங்க இந்த ட்ராமா கம்பெனிக்கெல்லாம். இந்த பையனையும் நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த பையனை நீங்கள் எடுத்துக்கலாம், குறைவான சம்பளம் தான், அவங்க வந்து ட்ராமாவை மெல்ல கற்றுன்ட்டு அவங்களும் வந்து நடிகர்களாக ஆகிவிடுவாங்க. அப்போது ஒரு பையனை இப்படி கூட்டிகிட்டு வந்தது தான் இந்த என்எஸ் கிருஷ்ணன். அவருக்கு அப்போ என்ன வயசு இருந்திருக்கும், 1908 பிறந்தவர், 25, அதாவது 1925 இந்த நாடக கம்பெனியில் வந்து சேர்றார். அவருக்கு ஒரு 17 வயசு கூட இருந்திருக்காது அந்த டைமில். அப்போது அவர் அங்கே வந்த உடனே முதல்ல அவரை வந்து நாடகத்தில் சேர்த்துன்றாங்க. எல்லாருக்கும் பாடம் கற்றுக் கொடுப்பாங்க, எப்படி வந்து வசனம் பேசணும், எப்படி பாடணும் அப்படின்னு. ஸோ ஒரு நாடகத்துக்கு வந்து இவரை வந்து உட்காத்தி வச்சு இவரை சுற்றி வர எல்லா பசங்களும் உட்காந்துட்டு இவரும் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ஆசான் வந்து பாட்டெல்லாம் எடுத்து கற்றுக் கொடுக்குறார். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆசானுக்கு வேறு ஏதோ வேலை வரத்துக்காக வெளியில் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா என்எஸ் கிருஷ்ணன் இவரோட இடத்துல உட்காந்துட்டு அந்த நாடகத்தோட வசனத்தெல்லாம் மீதி பசங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கார். இவர் ஆசானுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. டிகேஎஸ் பிரதர்ஸை கூப்பிட்டு காமிக்கிறார், இந்த பாருங்கள் இந்த பையன் எப்படி வந்து நாடகத்தை வந்து எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்ருக்கான் அப்படின்னு. எப்படிப்பா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்டபோது, நான் வந்து இந்த மாதிரி கோலி சோடா விற்றுட்டு நாடகம் எல்லாம் பார்ப்பேன், பல முறை உங்கள் நாடகத்தை பார்த்துருக்கேன், அந்த அத்தனை வசனமும் என் தலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதற்கு பிறகு இவர் வந்து அந்த டிகேஎஸ் பிரதர்ஸோட நாடக குழுவிலேயே வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தார். இந்த என்எஸ் கிருஷ்ணனே வந்து பாடம் கற்பித்தார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா சின்ன பசங்களுக்கெல்லாம். இதை வந்து பிறகு அவர் ஒரு சினிமாவில் இவரே வந்து அதை வந்து ஒரு போர்ஷனில் இன்க்ளூட் பண்ணுவார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவி டி.ஏ. மதுரம், அப்புறம் பல பேர் ஒரு குருவோட ஆசிரமத்தில் வந்து சீடர்களாக இருக்காங்க. இவரும் அதில் ஒரு சீடராக தான் இருக்கார். குரு எங்கேயோ வெளியில் போயிருக்கார். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவங்க எல்லாருக்கும் ஒரு புதுசாக ஏதோ ஒரு ட்ரிக் ஒன்று கற்றுக் கொடுப்பார். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பார். அவங்க எல்லாரும் அவர் சொல்கிறத காப்பி பண்ணுவாங்க. ஒருத்தருக்கும் சரியாக வராது. இவர் ஒருத்தரால் தான் அதை சரியாக பண்ண முடியும். எனக்கே சரியாக வரல அது. அப்போது அந்த குரு வருவார். அந்த இவரை பார்த்து சொல்லுவார், என்னப்பா நீ நான் இல்லாத போது இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கியே, சரி எல்லோரும் போங்க அப்படின்னு அனுப்பிச்ச பிறகு குருவே உட்காந்துட்டு அதை ஒரு தடவை ட்ரை பண்ணுவார், இவர் என்ன பண்ணினார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. அப்பேற்பட்ட ஒரு பர்சனாலிட்டி இந்த என்எஸ் கிருஷ்ணன். இவர் எப்படி நகைச்சுவை கதாபாத்திரங்களுக்கெலாம் வந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த டிகேஎஸ் பிரதர்ஸில் பம்மல் சம்பந்த முதலியார் எழுதின மனோகரா அப்படிங்கிற நாடகத்தை நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போது அதில் வசந்த சேனை அப்படிங்கிறவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்திரீ பார்ட். அவங்களுக்கு ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு மகன், அவனுக்கு வசந்தன் அப்படின்னு பேர். அந்த காலத்தில் இந்த மாதிரி கேரக்டர்ஸை வச்செல்லாம் தான் நகைச்சுவை அப்படின்னு செய்வாங்க. அந்த வசந்தனாக நடிக்க வேண்டிய பையனுக்கு உடம்பு சரியாலாக போய்விடவே, யாரை வச்சு இந்த வசந்தனோட பார்ட்டை பண்ணலாம் அப்படின்னு பார்த்த உடனே என்எஸ் கிருஷ்ணன் வந்து எனக்கு எல்லா டயலாகும் தெரியும், நானே நடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவர் வந்து ஒரு காமெடி ரோலை வந்து அவர் வந்து நடிக்கிறது. அது நாடகம் பார்த்தவங்க எல்லாரும் மீதி பேர் எல்லாரையும் மறந்துட்டாங்க. மனோகராவை மறந்துட்டாங்க, வசந்த சேனாவை மறந்துட்டாங்க, எல்லாரும் வசந்தனை பற்றி தான் பேசுகிறாங்க. அதற்கு பிறகு என்எஸ் கிருஷ்ணன் எந்த ட்ராமாவாக இருந்தாலும் அதில் வந்து காமெடி ரோல் அவரோடதாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆகிவிட்டது. 1920களில் வந்து பேசாத படமெல்லாம் வர ஆரம்பித்தது. என்எஸ் கிருஷ்ணனுக்கு தியேட்டரில் போய் படங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கொள்ள ஆசை. எல்லா இங்கிலீஷ் ஃபில்மும் இப்போ பார்த்துட்டு வந்துடுவார் அவர். அவருக்கு என்ன கொஞ்சம் நெஞ்ச பணம் கிடைக்கிறதோ நாடகத்தில் நடிக்கிறது எல்லாத்தையும் போய் சினிமா தியேட்டரில் போய் அங்கே போய் எப்படி இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க, எப்படி லைட்லாம் எப்படி வச்சுருக்காங்க, எப்படி செட்டெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவார். அதே மாதிரி 1930களுக்கு பிறகு பேசுகிற படம் வந்தபோது அதையும் போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவார். 1935 வருஷம் டிகேஎஸ் பிரதர்ஸோட முழு ட்ராமா குழுவையுமே ஒரு சினிமா கம்பெனி வந்து வாடகைக்கு எடுத்து மேனகா அப்படின்னு ஒரு சினிமாவை வந்து தயாரித்தது, பேசும் படம். அதில் என்எஸ் கிருஷ்ணனுக்கு ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம். அதற்கு பிறகு அவர் ஸ்க்ரீன்லேயும் வந்து காமெடியனாக வந்து விடுகிறார். தமிழ் சினிமாவுடைய காமெடியன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு என்எஸ் கிருஷ்ணனை சொல்லலாம். அதற்கு பிறகு சதி லீலாவதி, அதற்கு பிறகு வசந்த சேனா, இந்த மாதிரி படிப்படியாக சினிமா எல்லா சினிமாலேயும் என்எஸ் கிருஷ்ணன் தான் காமெடி. அந்த காமெடியை பார்க்குறதுக்கே மக்கள் வருவாங்களாம் சினிமா தியேட்டருக்கு. யார் ஹீரோ யார் ஹீரோயின்னு கூட பார்க்க மாட்டாங்களாம், காமெடி இவரோடதை பார்க்குறதுக்குனே வருவாங்களாம் எல்லோரும். இந்த வசந்த சேனாங்கிற படத்தில் தான் அவர் தன்னுடைய 2வது மனைவியான டி.ஏ. மதுரத்தை முதல்ல சந்திக்கிறார். அதற்கு பிறகு அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்து விடுகிறது. மதுரம் அவர்களும் ஒரு ரொம்ப டேலண்டட் ஆக்டர். அவங்களும் வந்து மிக கஷ்டப்பட்டு சினிமாவில் வந்து ஒரு பெயர் சம்பாதித்து அவங்களும் ஒரு காமெடியிலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருந்திருக்கு. அதனால் இவங்க 2 பேரும் இணைந்து ஒரு காமெடி டுவோவாக பல படத்தில் நடித்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் பிறகு என்எஸ் கிருஷ்ணன் என்ன ரியலைஸ் பண்ணினார்னா,
நம்மளே வந்து சினிமாவில் காமெடி ட்ராக்குன்னு தனியாக தயாரித்தா என்ன அப்படின்னு சொல்லி அசோகா ஃபிலிம்ஸ்னு கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியை ஆரம்பித்து காமெடி ட்ராக்கை தனியாக தயாரித்து விடுவார். பல ப்ரொடியூசர்ஸ் வந்து என்எஸ் கிருஷ்ணனை சந்தித்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கதை இப்படி இருக்குது, இதில் எந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் காமெடி ட்ராக்கை சொருகலான்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு போவாங்களாம். அவர் அதை பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் தனியாக காமெடியை வந்து ஷூட் பண்ணி, அதாவது தன்னுடைய மனைவியோட தன்னோட ட்ரூப்பில் இருக்கிறவங்களோடலாம் ஷூட் பண்ணி அதை வந்து இந்த சினிமாவில் பொருத்தி விடுவாராம். அவருக்கு டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சிருக்கு, இத்தனைக்கும் படிக்கவே இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு அந்த வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்து, இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்து அவர் அப்படி கற்றுக்கொண்டு இது எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டு இருந்தார். அதில் ரொம்ப அழகாக வந்து அவர் நடித்திருக்கிற சில ரோலெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. இப்படியே வந்து ஒரு பெரிய லெவலில் சூப்பர் ஸ்டாராக வந்து கொண்டிருந்த காலத்தில் 1944 லக்ஷ்மிகாந்தன் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து ஒரு மஞ்ச பத்திரிகையை வெளியில் கொண்டு வந்துட்டு இருந்தார். அந்த மஞ்ச பத்திரிகையில் சினிமாக்காரங்க, கர்நாடக இசை வித்வான்கள் இவங்களெல்லாம் பற்றி கண்ணா பின்னா அப்படின்னு வரும். அது ஒரு பெரிய கலகலப்பு இந்த சென்னை உலகத்திலேயே வந்து அதை எல்லாரும் படித்து கொண்டு பரபரப்பாக இவங்க எல்லாரை பற்றியும் பேசி கொண்டிருந்தாங்க. திடீர்னு 1944 வருஷம் நவம்பர் மாதம் வெப்பேரியில் ஜென்ரல் காலின்ஸ் ரோடு அப்படிங்கிற தெருவில் ஒரு நாள் இரவு லக்ஷ்மிகாந்தனை யாரோ கத்தியால் குத்தி விடுறாங்க. அவர் அந்த கத்தியை வயத்தில் வைத்துக்கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணிட்டு அதற்கு பிறகு ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறார். 2 நாள் கழித்து அவர் மரணம் அடைந்து விடுகிறார். இந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய வழக்காக வருகிறது. அந்த கொலை வழக்கில் வந்து 3 அபராதிகளாக வந்து எம்.கே. தியாகராஜ பாகவதர், என்.எஸ். கிருஷ்ணன், எஸ்.எம். ஸ்ரீராமுலு நாயுடு இவங்க 3 பேரும் அரெஸ்ட் ஆகி அந்த கேஸ் நடக்கிறது. அந்த கேஸ் நடந்த பொழுது என்.எஸ். கிருஷ்ணன், அதே மாதிரி எம்.கே. தியாகராஜ் பாகவதர் இவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய வக்கீலெல்லாம் வந்து அமர்த்தி அவங்களோட கேஸை வாதாடணுமே, அது எல்லாத்துக்கும் நிறைய பணம் செலவழிகிறது. இந்த பணத்தை எப்படி வந்து மீட்டுறது? அப்போ டி.ஏ. மதுரம் அவர்கள் எஸ்.வி. சஹஸ்ரநாமம் அப்படிங்கிற ஒரு பெரிய நாடக மேதையோடு சேர்ந்து நடித்து பணம் சம்பாதித்து இந்த வக்கீல்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து இந்த கேஸை நடத்துகிறாங்க. அவங்க எல்லாருக்குமே எஸ்.எம். ஸ்ரீராமுலு நாயுடுவை வந்து நிரபராதி அப்படின்னுட்டு கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்து விடுகிறது. இவங்க 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்து விடுகிறது. எம்.கே. தியாகராஜ பாகவதற்கும் என்.எஸ். கிருஷ்ணனுக்கும். 1944 சென்னையில் சென்ட்ரல் ஜெயிலில் இவங்க 2 பேரையும் வந்து வைக்கிறாங்க. அதற்கு பிறகு அது ஹைகோர்ட்டில் அப்பீலுக்கு போகிறது அந்த கேஸு. அதற்கு பிறகு லண்டன், அந்த காலத்தில் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் கிடையாது, ஏன்னா இந்தியா சுதந்திரமாகலை. அதனால் லண்டனில் ப்ரிவி கவுன்சிலுக்கு போய் திரும்பி மறு விசாரணை செய்யணும் அப்படின்னு அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து விடவே திரும்பி ஹைகோர்ட்டில் இங்கே வந்து விசாரணை செய்து இவங்க 2 பேரும் நிரபராதி அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும் விடுதலை கிடைக்கிறது. என்.எஸ். கிருஷ்ணன் வெளியில் வந்த உடனே என்ன செய்கிறார்? அப்போது பைத்தியக்காரன்னு ஒரு சினிமா வெளியில் வரப்போகிறது. அதில் டி.ஏ. மதுரம்க்கு ஒரு ரோல் ஏற்கனவே இருக்குது. அப்போ என்.எஸ். கிருஷ்ணனுக்கும் ஒரு ரோல் அதில் கொடுக்குறாங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டிங்கிறதுக்காக எடுத்து காமிக்கிறதுக்காக சொல்கிறேன். இவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஜெயில் வாசல்லையே நின்று ஒரு ஸ்பீச் கொடுக்குறார். அந்த ஸ்பீச்சில் ஜெயில் வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஹாஸ்யமாக எல்லாருக்கும் பேசி எல்லாரையும் சிரிக்க வைக்கிறார். அந்த பைத்தியக்காரங்கிற படத்தில் ஒரு பாட்டு அதை இவர் பாடுறார். அது எப்படின்னா, ஜெயிலில் இவர் 2.5 வருஷம் இருந்ததை பற்றி, ஜெயிலுக்கு போய் வந்த தேசர் மக்களை சிலர் சீர்திருத்து வாங்கோ, சிலர் ஜகத்தை ஆளுவாங்கோ, சிலர் திண்டாடி திரிவாங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அதில் வந்து எப்படி தான் ஜெயிலில் இருந்தார், அங்கே எப்படி காக்கி சட்டை வார்டர் உண்டு, கருப்பு வெள்ளை தொப்பி போட்டுட்டு இருந்த காங்கிரஸ் ஆளுகள்லாம் உண்டு, அங்கே என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க, ராகி கஞ்சி உண்டு, களி உண்டு, தயிர் சாதம் உண்டு, கீரை உண்டு எல்லாம் சொல்ல. அப்புறம் உடம்பு சரியாலைன்னா உடனே டாக்டர் ஓடி வந்துடுவார், எல்லாம் சொல்லுவார். அதில் கடைசியில் டி.ஏ. மதுரம் கேட்பாங்க, இவ்வளோ நல்லா இருக்கும் ஜெயில்னா எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டு வரலாம் போல இருக்கே அப்படிம்பாங்க. இது என்.எஸ். கிருஷ்ணனால் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷனை கூட ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு காமெடியாக காமிக்க முடியும். நான் சொன்னேன் இல்லையா, பல சினிமா வந்து எப்படி ஓடும்னு தெரியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த இயக்குனர்கள், ப்ரொடியூசர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, என்.எஸ். கிருஷ்ணன் கிட்டக்க வருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சினிமா தான் இந்த ஜெமினியோட சந்திரலேகா. அது எடுக்க பல வருஷங்கள் ஆச்சு. அதில் ஒரு காமெடி ட்ராக். அதில் என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம், அப்புறம் சுந்தரி பாய் இவங்க 3 பேரும் நடிப்பாங்க ஒரு சீனில். அந்த பாட்டு வேணா ஒரு இசையமைப்பாளர் எழுதி கொடுத்துருக்கலாம், ஐ மீன் டியூன் போட்டிருக்கலாம். ஆனால் என்.எஸ். கிருஷ்ணன் அதை பாடின விதம், அவருக்கு எங்கேருந்து வந்து இந்த மாதிரி டியூன் எல்லாம் அவ்வளோ அழகாக ஒரு ஓப்பெராவில், ஒரு அயல் நாட்டில் ஒரு ஆப்பெரா பாடுற மாதிரி இவர் பாடுவார். அது எப்படின்னா, லாம்பரி லாபரி லாபரியு முரீருஹாயா, லாம்பரி லாபரியா லாபரியா
ரியா ரொம்ப ஈகரியோ முரியா ஐலோ பக்கரியாமா அப்படின்னு ஒரு பாட்டு. இதில் ஒரு வார்த்தை நமக்கு அர்த்தம் என்னன்னு புரியாது, ஆனால் அவ்வளோ அழகாக மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு சீன். அதே மாதிரி நல்ல தம்பி அப்படிங்கிற ஒரு படம். இவர் ஒரு சமூக சீர்திருத்தம்ங்கிறது இவருக்கு ஒரு பெரிய கொள்கையாக இருந்தது. இவர் தந்தை பெரியார், அண்ணாதுரை இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து வேலை பண்ணியிருக்கார். தான் சம்பாதித்த பணம் எல்லாத்தையும் இந்த மாதிரியே வாரி வழங்கி எல்லாருக்கும் தானம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இவருடைய ஒரு கொள்கையே. தட் இஸ், ஏழ்மை எங்கேயுமே இருக்கக்கூடாது, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும். தான் சம்பாதித்த பணம் எல்லாமே அந்த மாதிரி கொடுக்கறதுல தான் அவர் செலவழித்தார். அதில் இவர் இந்த நல்ல தம்பியில் ரயிலை பற்றி, ரயில் எப்படி ஜாதி மத பேதங்கள் எல்லாம் ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஹரிக்கதையில் ஒரு பாட்டு பாடி காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி பல பாடல்கள், எல்லா பாட்டிலையுமே சமூக சீர்திருத்தம் ஒரு சின்ன விஷயமாவது அதில் இருக்கும். மது விலக்கு, படிக்கணும் எல்லாரும், மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது, இது எல்லாமே எடுத்து காமிப்பார். ஒரு சோஷியல் அண்ட் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ பல நாட்கள் கழித்து விவேக்கை பற்றி எல்லாரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எப்படி அவருடைய காமெடியில் ஒரு சர்டன் ஒரு சோஷியல் மெசேஜ் இருந்தது, ஒரு சர்டன் சீரியஸ்னஸ் இருந்தது. அதே மாதிரி அந்த காலத்தில் ஒரு பயணியராக இருந்தவர் என்எஸ் கிருஷ்ணன். 1946-47 ரிலீஸ் ஆன என்எஸ் கிருஷ்ணன் 10 வருடம் பல படங்களில் நடித்தார். அவருக்கு படங்களில் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த படத்தில் நடித்தாதான் சம்பாத்தியம், சம்பாதிச்சாதான் பணத்தை எல்லாருக்கும் தான தர்மத்தில் கொடுக்கவும் முடியும். தன்னோட வீட்டுக்கும் கொஞ்சம் பணம் வேணும் அப்படிங்கிறத அவர் அவ்வளவாக யோஜனை பண்ணவே இல்லை. இதுக்கு நடுவில் அவர் சில படங்களும் தயாரித்தார். அதில் மணமகள் அப்படின்னு 1951 ஆண்டு வந்த படம். அதில் பத்மினியை முதல்ல ஒரு கதாநாயகியாக அறிமுகப்படுத்தின படம் அந்த மணமகள் தான். 1960 இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு முற்போக்கு சிந்தனையில் ஒரு பாட்டு. 1950-60 நாடகம் ஆடும் எங்களை ஆதரிக்க வேண்டும், அறிஞர் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் 50களில் எப்படி குறைவாக இருக்குது, எப்படி பஞ்சம் இருக்குது, எப்படி லஞ்சம் இருக்குது, ஆனால் எப்படி 60களில் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு காமிக்கிற மாதிரி ஒரு நாடகம். அவர் அப்படி யோஜனை பண்ணியிருக்கார், இந்தியா சுதந்திர இந்தியா அப்படி வளரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு என்எஸ் கிருஷ்ணன் இல்லவே இல்லை. 1957 ஆண்டு 49 வயது தான் இவர் மரணம் அடைந்து விடுகிறார். அதற்கு பல காரணங்கள் உண்டு. சினிமா உலகத்துக்கே உரிமையாக இருந்த சில பழக்க வழக்கங்கள் உண்டு, எல்லாமே இருந்தது. ஆனாலும் இப்பேற்பட்ட ஒரு டேலண்டட் சூப்பர் ஸ்டார் அப்படி ஒரு சின்ன வயசில் போகணுமா, அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயந்தான். அப்போது அம்பிகாபதின்னு சிவாஜியும் பானுமதியும் நடித்து கொண்டிருந்த படம் ப்ரொடக்ஷனில் இருந்தது. அதில் என்எஸ் கிருஷ்ணனுக்கு ஒரு கதாபாத்திரம். அந்த பாத்திரத்தை நடிக்கிற காலத்திலேயே என்எஸ் கிருஷ்ணன் மரணம் அடைந்து விட்டதுனால அந்த படத்தில் அம்பிகாபதியே கலைவாணருக்கு இரங்கல் தெரிவிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். என்எஸ் கிருஷ்ணனோட ஒரு சின்ன சிலை, அதுக்கு பக்கத்தில் சிவாஜி அம்பிகாபதியாக நடித்து கொண்டு என்எஸ் கிருஷ்ணனுக்கு இரங்கல் தெரிவிக்கிறார். இந்த கலைவாணர் அப்படிங்கிற பட்டம் என்எஸ் கிருஷ்ணனுக்கு சென்னையில் திருவல்லிக்கேணியில் பம்மல் சம்பந்த முதலியார், அதாவது நாடக தந்தைங்கிற பம்மல் சம்பந்த முதலியார் அவரே கொடுத்த பட்டம். அதனால் எல்லாருமே அவரை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சென்னையில் இருக்கிற கலைவாணர் அரங்கமே அவர் பேரில் தான் இப்போது இன்னும் இருக்குது. இவருக்கு சிலை நம்ம டி நகர்லேயும் இருக்குது, அதே மாதிரி நாகர்கோவில்லையும் இருக்குது. சரி, இந்த வீடை பற்றி நான் இன்னும் சொல்லவே இல்லையே. அது என்னாச்சு? முதல்ல ஆரம்பித்தது அந்த வீடு தானே. 1941 அதாவது தான் ஒரு பெரிய காமெடியன் சூப்பர் ஸ்டாராக இருந்த காலத்தில் டிஏ மதுரமும் என்எஸ் கிருஷ்ணனும் 2 பேரும் 2 வீடு கட்டினாங்க. மதுரம் அவர்கள் ஸ்ரீரங்கத்தில், அவருடைய சொந்த ஊராக இருந்த ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபத்துறை கிட்டக்க அவங்க வீடை கட்டினாங்க. அந்த வீட்டுக்கு கிருஷ்ண பவனம் அப்படின்னு பேர் வச்சாங்க. நாகர்கோவிலில் என்எஸ் கிருஷ்ணன் வீடு கட்டின போது அதற்கு மதுர பவனம் அப்படின்னு பேர் வச்சார். முதல்ல சிமெண்ட் காங்க்ரீட் வச்சு மொசைக் தரை போட்ட வீடு நாகர்கோவிலில் அதுதான். ஏன் நாகர்கோவில்? திருவனந்தபுர சமஸ்தானத்திலேயே முதல்ல மொசைக் தரை வச்சு சிமெண்ட்டால் கட்டப்பட்ட வீடு அந்த வீடு தான். அந்த வீடை பார்க்கறதுக்கு மாட்டு வண்டி கட்டிட்டு பல பேர் வருவாங்களாம், பல கிராமத்துலேருந்து. அங்கே என்எஸ் கிருஷ்ணனோட ஃபோட்டோ எடுத்துப்பாங்களா, அது எப்படின்னா செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி. அந்த காலத்தில் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துப்பாங்களா, அந்த மாதிரி நாங்கள் என்எஸ் கிருஷ்ணன் வீட்டில் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பல பாடகர்கள் அந்த வீட்டில் கச்சேரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட வீடு அது. கடன் தொல்லைனால் இந்த கிருஷ்ணனோட என்எஸ் கிருஷ்ணனோட வீடு ஏலத்துக்கு வந்தது.
ஏலத்துக்கு வந்தபோது அதை ஏலத்திலிருந்து மீட்டது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். எல்லாருக்கும் இவ்வளோ பணம் கொடுத்து அள்ளி வழங்கின என்எஸ் கிருஷ்ணனோட வீடு எப்படி ஏலத்துக்கு வர முடியும் அப்படின்னு வருத்தப்பட்டு அவர் அந்த வீட்டை வாங்கி மறுபடியும் என்எஸ் கிருஷ்ணனோட குடும்பத்தார் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணினார். அப்பேற்பட்ட ஒரு பர்சனாலிட்டி இந்த என்எஸ் கிருஷ்ணன். மறக்க முடியாத ஒரு பேர் வழி. இன்றைக்கும் ஒரு வில்லுப்பாட்டு அப்படின்னா நமக்கு என்எஸ் கிருஷ்ணன் ஞாபகம் தான் வரும், ஒரு காமெடி அப்படின்னா அவர் ஞாபகம் தான் வரும். இந்த நாகர்கோவிலுக்கு போனீங்கன்னா பட்டி தொட்டிலெல்லாம் அவருடைய பேனர் இன்னும் இருக்கும், அப்படி பலமாக சிரிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங், ஒரு எனர்ஜி, ஒரு ஹாப்பினஸ். ஆனால் அந்த லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தது, அதை நம்மளால் மறக்கவே முடியாது. அடுத்த எபிசோடில் இந்த மாதிரி வேறு நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.